7 மந்த்ஸ் பிரெக்னென்ட்டா இருக்கேன். பட் ஆனா வயிறு பார்த்தா எல்லாரும் 9 மந்த்ஸ் மாரி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, 2 திங்ஸ். ஒண்ணு அது டாக்டர்ஸ் அத எக்ஸாமின் பண்ணி சொல்றாங்களான்னு பாருங்க. 2வது இல்ல நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க வயிறு ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றாங்கன்னா பாருங்க. இதுல டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்ணி சொல்றாங்கன்னா, அதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு பிசிக்கலா நம்ம எக்ஸாமின் பண்ணது. 2வது அல்ட்ராசவுண்ட். அல்ட்ராசவுண்ட்ல என்னலாம் பார்க்கலாம்? நம்பர் 1 பேபியோட வெயிட். 7 மந்த்ஸ் பிரெக்னன்சி ஃபார் எக்ஸாம்பிள் 28 வாரம், 29 வாரம்னா பேபி 1 கிலோ தான் இருப்பாங்க. இதுவே 9 மந்த்ஸ் அப்படின்னா 2லேருந்து 2.5 கிலோ வரைக்கும் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேபியோட வெயிட் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். பெருசா இருக்கா? இல்ல சின்னதா இருக்கா? ஏன்னா ஆப்வியஸ்லி வயிறு பெருசா இருக்குன்னா, பெருசா இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. 2வது ரெட்டை குழந்தையில வயிறு ஆப்வியஸ்லி பெருசா தெரியும். ஐ அம் ஷூர் யூ வுட் ஹவ் ரூல்ட் தட் அவுட். 3வது பேபி வெயிட்ட தாண்டி ஃப்ளூயிட் உமிழ்நீர் லெவல் ரொம்ப அதிகமா இருந்தாலும் வயிறு ரொம்ப பெருசா இருக்கும். இல்ல இதுவே ஒரு 2வது இல்ல 3வது பிரெக்னன்சிஸ் இருக்கும்போது வயிறு ஆல்ரெடி ஃப்ளாபியா இருக்கும்போது வயிறு ரொம்ப டிஸ்டெண்டடா தெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல ஏதான காரணங்களான்னு நோட் பண்ணுங்க. நீங்க ஒரு டயபெட்டிக் மதரா இருந்தா, இல்ல நம்ம கொஞ்சம் ஹெவியா இருக்கும், நம்மளுக்கு வந்து பிஎம்ஐ கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் வயிறு ரொம்ப ஒபிசமா தெரியும். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் பேபி வெயிட், செகண்ட் ஃப்ளூயிட், உங்களுக்கு சுகர் இருக்கா இல்ல வெயிட் அதிகமா இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க.